ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், தெளிவாக ஓகே. சொல்கிறேன். நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஈஸ்வா ட்ரோல் 2 பேருக்கும் நான் வந்து அதுக்கு முந்தின சீசனோ அது மிஷன் போயிட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த சீசன் என்னாச்சுன்னா, நாட் ஓன்லி ஃபார் திஸ் என்டையர் பாட் ஸ்குவாடும் புஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிவார்டு என்ன பேசியிருந்துச்சுன்னா, நானும் இன்னொருத்தரும் என்னன்னா யார் டாப் 1 வராங்களோ அவங்களுக்கு வந்து 1 லேக் அப்படின்னு ரிவார்டு பேசியிருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது அவரோட சேட்லேயும் இருக்கும். அவர்கிட்ட கேட்டாலும் அவர் சொல்லுவார், நீங்கள் இப்போ கூப்பிட்டு கேட்டாலும் அவர் சொல்லுவார், எல்லாமே ஓகே. அப்போ அவர் வந்து கொஞ்சம் கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்னா 16 ஹவர்ஸ் லைவ் போடணும் அப்படின்ட்டு. சரி, அதில் 6 ஹவர்ஸ் சோலோ விளையாடணும், 6 ஹவர்ஸ் ஸ்குவாட் விளையாடணும். அதுக்கப்புறம் அது மிச்சம் எல்லாமே இது. அந்த மிஷனுக்கு இந்த ஒரு இது அந்த மிஷன் கொடுத்தீங்கல்ல சோலோக்கு, அதுக்கு வந்து இந்த 16 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா இருக்கணும். நிறைய பேர் புஷ் பண்ணாங்க. யார் சோலோ புஷ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிடிஎஸ்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே. இது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் கேட்டேன், இப்போ சில பேர் வந்து பிசி கேம்ஸ்லாம் விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெறுமனே 6 ஹவர்ஸ் மட்டும் லைவ் போட்டால் போதுமா இல்லைன்னா அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சனோட ஸ்டாண்ட் வந்து என்னன்னா, இட்ஸ் அவங்களுடைய பிரச்சனை அது. ஆனால் 16 மணி நேரம் லைவ் போடணும். அதுக்கப்புறம் அந்த 16 மணி நேரத்தில் அது 6 மணி நேரம் சோலோ விளாண்டுட்டு இட்ஸ் அப் டு யுவர் விஷ், வேறு எதுனாலும் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகுது. எதுலையுமே விட்டு கொடுக்காத. இன்கேஸ் அவங்க வந்து லீவ் போடுறாங்கன்னா அவங்க வந்து சொல்லணும், குவிட் பண்ணாங்கன்னா சொல்லணும். இது எல்லாமே சொன்னார். ஓகேவா? எனக்கு வந்து குவிட் பண்ண நியூஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல லாஸ்ட் வீக். ஓகேவா? அந்த சீசன் என்ன நினைச்சு சொல்றேன். ஈஷா வந்து டாப் 1 போனா ஈஷாவுக்கு 1 லேக் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஐ தாட் ஆஃப் கிவிங் டு ஸ்கை ஓபி அண்ட் ட்ரோல். ஓகேவா? பட் ஈவென்ச்சுவலி வாட் ஹேப்பன் என்னன்னா, லாஸ்ட் நேரத்தில் புஷ் பண்ணல. எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. நான் வெட்டி புண்டையெல்லாம் இல்லை. ஓகேவா? ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். உட்காந்து எல்லா லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது அதெல்லாம் இல்லை. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து நியூஸ் வந்துச்சு. ஓகே, கடைசி இதில் அப்படின்னு. ஓகே, நான் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்குவாட் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நானும் ஓகே அப்படி நோட் பண்ணிட்டு, ஓகே இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் அந்த பர்சனுடைய இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஓகேவா? அந்த பர்சன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பெரிய ஆளு, பாத் ஸ்குவாட்லேயே பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனுடைய வார்த்தைக்கு மதிக்கணும்ல. நானும் பாத் ஸ்குவாட்ல அந்த டைம்ல அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே பாத் ஸ்குவாட்ல தானே இருந்தாங்க. ரைட்டா? அப்போ அவர் சொல்றதை மதிக்கணும்ல. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், ஓகே இது முடிஞ்சிட்டு யூ டிட் கம்ப்ளீட் அ மிஷன், நீ மிஷன் முடிக்கல, நான் வந்து ஆஸ் யூஷுவல் வாக் அவுட் முடிஞ்சு. இதுக்கு மேலே என்ன கான்டாக்ட் இருக்குது? பிகாஸ் நான் வந்து At GG_Crimsy724 became a member. பாட் ஸ்குவாடுக்கே தெரியும். ஓகே, பழைய பிளேயருக்கு தெரியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரோலோட சப்போர்ட்டர். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வாக்கு உங்களுக்கு சோலோ விளையாடுறதுனா பிடிக்கும்னு ஈஸ்வாவே லைவ்ல சொல்லிருக்கான், நிறைய இடத்துல சொல்லிருக்கான். அதனால அவங்க 2 பேர் தான். அப்போ கூட நீங்க வந்து நம்ம வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்னவோ தெரியல என்கிட்ட வந்தீங்க. கரெக்ட்டுங்களா? அது வரையும் நீங்க வந்து ட்ரோலுக்கு தான் மெயினா ஃபுல்லா சப்போர்ட் பண்றது எல்லாமே ட்ரோலுக்கு தான். நீங்க ஃபர்ஸ்ட் புடிச்சு பார்த்தது எல்லாமே ட்ரோலுக்கு தான். இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து கேம் பிளே இருக்க சேனல் செஞ்சு பார்க்க முடியும். கண்டிப்பா சேனல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஜி. ஓகே இது அப்போ எனக்கு கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க தெரியல நீங்க. ஜி இருங்க ஜி, நான் சரி விடுங்க, நான் போட்டு தான் விளாடணும் போல இதுக்கப்புறம் ட்ரோல் மாரி. இது சரி ஜி. இப்போ வந்து இன்னொன்னு வந்து நீங்க வந்து இப்போ வந்து எனக்கு மிஷன் கொடுக்குறீங்க, அதாவது காமனா கொடுக்குறீங்க. அந்த சோலோ பிளேயர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க 16 ஹவர்ஸ் வந்து அதை பண்ணணும், மிஷன் வந்து கண்டிப்பா அதை ஸ்ட்ரிக்டா நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்களும் பண்றீங்க. ஒருத்தவங்க டாப் 1 ட்ரோல் போயிட்டான். ஓகேவா ஜெசல் ப்ரோ? அதாவது போறான், பேன் ஆயிடுச்சு. நீங்க அவனுக்கு வந்து சப்போர்ட்டர். நீங்க அவன் போனாலும் போனாலும் நீங்க பண்ணதான் போறீங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரோலை பிடிக்கும், நீங்க ட்ரோல் சப்போர்ட்டர். அது நீங்க சும்மாவே கொடுக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து ட்ரோலுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும்
இந்த மாதிரி என்டர்டைன் அதாவது கொஞ்சம் நல்லா லைவை கொண்டு போறதுக்காக அவனை 16 ஹவர்ஸ் போறதுக்காக இந்த மாதிரி கொடுத்தீங்க. கொடுத்தா வந்து பேன் ஆயிடுச்சு, நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்கல, அது உங்க காசு. ஓகேவா? அது வந்து இப்ப நானோ இல்ல வேற யாரோ கேட்க முடியாது, ஏன்னா அது உங்க காசு. நீங்க அதை யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து டாப் 2 போனது அந்த டைம்ல வந்து இவன் தான், யுவன் இஸ் லைவ். கரெக்ட்டுங்களா? நான் கேள்விப்பட்ட வரையும் சொல்றேன், டாப் 2ல இருந்தது அவன் தானே. டாப் 1 ஈஸ்வா. கரெக்ட்டுங்களா? இவன் ஏன் வந்து டாப் 2ல இருந்து விளையாடவே இல்லை ஒரு வாரம் கேம்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓகே, நான் வந்து இப்போ இது சொல்றேன். ஓகேவா? நான் அந்த சீசன் வந்து ட்ரோல் வந்து அரௌண்ட் 62K சம்திங் இருந்தான். ஓகேவா? ஸோ பட் அந்த டைம் வந்து சோலோங்கிறது ஒரு பீக் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த சீசன் வந்து ட்ரோலுக்கு வந்து ஐ கேவ் லைக் 60 ஒரு 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 சோலோ மிஷன் கொடுத்தேன். ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம சேனல் க்ரோத் தானே பார்க்கணும். ஸோ அது கொடுத்துருந்துச்சு. அந்த சீசன் நான் ட்ரோல் புஷ் பண்ணேன். ஓகேவா? அது வந்து 65K அடிச்சாச்சு. ஓகேவா? வாட் வி தாட் வி நீட் டு அச்சீவ், நாங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? 65K வந்துட்டு நான் ட்ரோல் கொடுக்குறேன், கொடுக்காம போறேன். அதை கேட்க நீங்க யாரு சார் ஃபர்ஸ்ட்? ஓகேவா? கண்டிப்பா. நீங்க முதல்ல மிஷன் முடிச்சிங்களா? இல்லல்ல. நான் அதுக்கப்புறம் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினேன்னா இல்ல. நான் பாட்டு நீ மிஷன் முடிக்கல, நான் பாட்டு வாக் அவுட் பண்ணிட்டேன். ரைட்டா? ஏன் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து எடுக்கிறீங்க? யாராவது பேச சொன்னாங்களா உங்களை? இந்த மாதிரி ஜெசில் வந்து ஒன்னு நடிச்சிட்டு இருக்கான், போயிட்டு ஏதாவது போயிட்டு கேளு, அவனை ஸ்கேமர்னு சொல்லு. இத்தனை வருஷம் நீங்க தான் பேசுறீங்க. ஓகே, நான் தான் வந்து என்னால லைவ் போட முடியல, எல்லாம் பாயிண்டா பேசுறாங்க, நீ வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை லைட்டா இழுத்து விடு, அப்புறம் நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில அவன் என்ன ஒழுங்காவே பேச மாட்டான், அப்புறம் நானே என்ட்ரி கொடுத்துட்டேன். சரி. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வந்து எனக்கு கேள்விப்பட்ட என்னன்னா, ஒருவேளை பாஸ்கோல இருக்க எல்லாரும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி நடந்திருக்கோ ஒரு வருஷம் அப்படின்னு எனக்கு இப்பதான் தோணுச்சு. இப்ப 4 நாளைக்கு மேலதான் தோணுச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுதான் அது இந்த மாதிரி அவனுக்கு தப்புன்னு செஞ்சிருந்தா, ஒரு நல்லவனா இருந்தானா உடனே கேட்டிருக்கலாம், லைவ்ல கேட்டிருக்கலாம், உங்கள்ட்ட கேட்டிருக்கலாம், அடுத்த செகண்டே கேட்டிருக்கலாம். சீசன் முடிஞ்சது சரி மனசுக்குள்ள வச்சுட்டு யாராவது பேசிட்டு அதுக்கப்புறம் கூட கேட்டிருக்கலாம். அவர் கொடுத்த அந்த பெரிய ஆள்கிட்டே கேட்டிருக்கலாமே. அவர் கூட்டிட்டு இந்த மாதிரி இவர் கொடுக்கல, இவர் ஸ்கேம் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் அப்பவே சொல்லியிருப்பாரு. அதுதான் ப்ரோ. ஏன்னா வந்து அப்ப வந்து உனக்கு அது தப்பா தெரியல, ஏன்னா நீ முடிக்கல அதனால உனக்கு கொடுக்கல. இப்போ தாக்கப்புறம் நீங்க சொன்னதுனால பேசுறேன், அதனால சரி ஓகே அப்போ கரெக்டா தான் இருக்கும். அப்போ பேசலாம், அப்போ கரெக்டா தான் இருக்கும். அதுதான் ஜி. இப்போ நீங்க எனக்கு வந்து சோலோ ஒன் போறதுக்கு நானு ட்ரோலு ஈஸ்வா எல்லாம் வந்து காம்படிஷன்ல இருக்கும், அதாவது ஆடிட்டு இருக்கோம். நான் சோலோ ஒன்னே போல, எனக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க? இப்போ ட்ரோல உங்களுக்கு வந்து நீங்க ட்ரோலோட சப்போர்ட்டர் எல்லாமே, ஸ்பான்சர் எல்லாமே A to Z நீங்க தான். அவனுக்கு பண்ணுவீங்க, எனக்கு எப்படி பண்ணு? அதே வந்து எனக்கு அவனுக்கு பண்றாங்கல்ல, எனக்கு ஏன் பண்ணலன்ட்டு எனக்கு ஒரு வேலை இருந்திருக்குமோ. எனக்கு என்னன்னா ட்ரோல் மட்டும் வாங்கிட்டான் 50,000 போகாமலே, நம்மளும் போல 2 வரையும் போயிருக்கிறோம், நம்மளுக்கும் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதுக்கப்புறம் 1 இயரா இது கோமால இருந்தேன். அவர் இதுக்கே வரும். நீங்க எதனால அவர்கிட்டே கேட்டுக்கலாமே. நானும் அவரும் நல்லா பேசுவோம். ஓகேவா? இப்ப நீங்க கூட்டாலுமே அவர் வந்து பேசுறதுக்கு நான் கூட்டிட்டு வேணாலும் வரேன். ஓகேவா? நீங்க உங்க ஆட்கள் பெரிய ஆட்கள் கூட்டுவாங்க, நான் அவரையும் கூட்டு வரேன். அவர் உங்க இதுல தான் இருக்காரு. அவர் வந்து சொல்லட்டு இன்னும் இருக்காரு. அவர் வந்து சொல்லட்டு ஜெசில் வந்து இந்த மாதிரி ஹேட்டட் இது இந்த மாதிரி ஏதாவது, நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு நேரம் பேசுறேன், உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தேன்ல தம்பி, சரிங்களா? இவ்வளவு மரியாதை கொடுத்தேன். எனக்கு மரியாதை வேணாம் ஜெசில் ப்ரோ. நீங்க உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. நீங்க மேனிபுலேட் பண்ண விஷயம் சும்மா வாங்க. $450 உங்களுக்கு சரி. ஓகே, $450 வந்து பணமா தெரியலையோ? ஓகே 490. ஜெசில் ஜி 80 90 ஜி, அதெல்லாம் நமக்கு கால்குலேட் பண்ண அவசியம் இல்ல. ஓகே. அது உங்க மனசு அது. சரி விட்டுருங்க, அது நீங்க வேணான்றீங்க. சரி ஓகே. நான் வந்து அந்த டைம்ல வந்து ஆல்தோ அந்த பெரிய ஆள் வந்து
1 lakh ஃபிக்ஸ்டு, நோ காம்ப்ரமைஸ் இது எல்லாமே சொன்னாலும், ம் நான் வந்து இவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுக்கு ம் எவ்ரி வீக் ஆர் வீக்லி ட்வைஸ் ஆர் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, ம் நான் ஒண்ணும் வெட்டி புண்டை 4 ரூம்குள்ள இருந்துட்டு ஸ்ட்ரீம் போடல. ம் சரியா? ம் ஓகேவா? அது நான் உங்கள பர்சனல். சொல்லல. பட் ஓகே ஓகே. நான் உங்கள சொல்லல. பட் ஆ பட் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆ ஓகேவா? எனக்கு 1008 வேலை இருக்கும். ம் அத விட்டுட்டு நாங்க நாங்க வந்து ஸ்டில் நாங்க வந்து அப்யூஸ் பண்ணாம இருக்கோம். நாங்க ஓகே. உங்கள ம் கலாய்க்கிறோம், எல்லாம் பண்றோம். ம் பட் நாங்க வந்து இதுவரைக்கும் அப்யூஸ் பண்ணதில்ல. ம் நீங்க சேட்ல அப்படி பேசுறீங்க, ஆ ஓகேப்பா. என்னடா வயசாகுது உங்களுக்கு? இப்படி இதெல்லாம் அஃபென்ஸ்ரா. ம் தயவுசெய்து அப்யூஸ் பண்ணாதீங்க. இப்பவும் நாங்க வந்து சொல்றது அதுதான். ம் கலாய்ங்க, பட் நோ அப்யூஸ். இதுதான் எப்பவுமே ம் இது. எப்பவுமே ஸ்டாண்டர்ட். அதெல்லாம் ம் நாங்க யூடியூப் பக்கம் வந்ததுடைய இதே மாறிரும். சரி, ஓகே, பேக் டு டாபிக். ம் ஓகே. அவர் அவர் வந்து நோ காம்ப்ரமைஸ் எல்லாம் சொன்னாரு. பட் இருந்தாலும் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி ம் ட்வைஸ் இன் வீக் ஏதாவது ஒரு டைம் போயிட்டு எல்லார் சேட்டுக்கும் இது போகும். ம் ஓகேவா? ஸோ அப்போ அங்க போகும்போது நெறைய மாடரேட்டர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இருப்பாங்க அந்த ம் சேட்லலாம். ம் ஓகேவா? ம் அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை. ம் ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே. ஓகே, நானும் ஓகே, மோட்டிவேஷன் ம் அப்படின்றது ஓகே. ம் யூசுவலா ஏதாவது பண்றது எல்லாம். ம் இதெல்லாம் நடந்துச்சு. எல்லார் சேட்லயும் நடக்கும். ம் ஓகேவா? ஸோ ம் அப்போ வந்து அவங்க வந்து சில விஷயம் சொன்னாங்க. ம் ஒண்ணு வந்து கான்ட்ரோவர்சின்னு ஒண்ணு சொன்னாங்க. ஓகேவா? ம் ம் நீங்க கான்ட்ரோவர்சி ஜஸ்ட் கிரியேட் பண்றான்னு சொன்னீங்கன்னா, ம் டைரக்ட்டா போயிட்டு உங்க அந்த தலைவர் அவர்ட்டயே கேளுங்க. ம் ஓகேவா? அந்த ம் தலைவர்ட்ட கேட்டுட்டு, கான்ட்ரோவர்சினா ஜஸ்ட் இதுல என்ன மீன் பண்றான்னு கேளுங்க. ம் கான்ட்ரோவர்சிங்கிறது முதல்ல தயவு செய்து படிங்க சீரியஸா. ம் ஏன்னா ம் கான்ட்ரோவர்சிங்கிறது நெகட்டிவ் மட்டும் கிடையாது. ம் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரோவர்சின்னு ஒண்ணு உண்டு. ம் ஓகேவா? இது உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ம் சின்ஸ் அந்த என்டையர் மிஷன் வந்து ம் பாட் ஸ்குவாடுக்குள்ள இருக்கிறதுனால, ம் இட்ஸ் அபௌட் த ஹெல்தி காம்படிஷன் அமாங் தெம். ஓகேவா? ம் அத நீங்க வந்து எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரோவர்சி. இது வந்து உங்களுக்கு புரியலன்னா, அவரே கூட்டு ஜஸ்ட் இந்த மீனிங்ல தான் சொல்லியிருக்காரா? முன்னால உள்ள மெசேஜ், பின்னால உள்ள மெசேஜ் Ed எல்லாமே Uvalora பார்த்துட்டு, super chatted இதே மீனிங் தான் சொல்லியிருக்காரா? $1.88. அப்படின்னு Troll சொல்லுங்க. op collision தேங்க்யூ. gameplay அப்படி Vechi இல்லன்னா சரி, Valoranga உங்களுக்கு Dark இது ரீப்ளேஸ். Clouds. எல்லாமே நான் சொல்றதெல்லாம் தப்பு, பொய்ன்னு சொன்னீங்கன்னா, உங்க உங்க ஆள் அவரே கூடுங்க. அவரே கொடுங்க. அவர் இருக்கும்போது தான் நாங்க சேட்ல தான் பேசினோம். பேச முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால பேசினோம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட், அந்த தம்பி வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாரு. ஸ்கிரீன்ஷாட் ஷோ பண்ணாரு. ம் ஓகேவா? ம் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருடைய கன்சென்ட் இல்லாம அத ஷோ பண்றது தப்பு. இத கண்டிப்பா. புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் கைட்லைன்ஸ்ல கன்சென்ட் வேணும். ஓகே, ம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஓகே. பட் கன்சென்ட்ன்னு ஒண்ணு தேவை. நான் வந்து உங்கட்ட எதையுமே வம்பிழுக்கல, எதையுமே பகை பண்ணல. நான் பாட்டு நீங்க மிஷன் முடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன். ம் நான் பெரிய பெரிய வேற வேற வேலைய பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இதெல்லாம் சரி விடுங்க. நீ அத யாரு ஷோ குட்டி பண்ணது தப்பு. குஞ்சான்றீங்களா? ஓகே ஓகே. ஆ என்னஜி? அதுதான் நாங்க சரி திமிங்கலத்தை பிடிக்கிறோம், நீ யாரா பொடி மீனுன்றீங்களா? விடுங்க. சரி விடுங்க. அது நான் இப்பவே திமிங்கலத்தை நான் வந்து பிடிக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது பொடி மீன்லாம் திருப்பி தண்ணியில விட்டு அது வளரும். வளர வழியை பாருங்கன்றீங்க, கரெக்ட்டுங்களா? நான் வந்து ஸ்டில் ஐ வாக்ட் அவுட் அண்ட் நான் வந்து எதுவுமே சொல்ல. ம் ரோகன் ப்ரோவும் என்கிட்ட எதுவுமே கேட்கல. பிகாஸ் அவருக்கும் ம் நியூஸ் எல்லாம் போயிருக்கும். வேற அந்த பெரிய ஆளுக்கும் எல்லாரும் நியூஸ்க்கும் போயிருக்கும். எல்லாமே நியூஸ் போயிருக்கும். ம் ஓகேவா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆ ஓகேவா? இதுக்கப்புறம் ம் ஒரு வருஷம் நான் வந்து ஏதாவது உங்க வம்புக்கு வந்தேனா, ஏதாவது ம் பண்ணேனா, ம் அமைதியா இருந்தேன். நீங்க மிஷன் ஆமா. முடிக்கல, ம் முடிஞ்சுச்சு. எனக்கும் உங்களுக்கும் எதுவுமே இல்ல. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசி வச்சது வேற. ம் ஓகேவா? அதனால தான் என்டையர் கிளானுக்கும் கொடுத்துருந்துச்சு. ம் ஓகேவா? நீங்க அவர கூட்டு வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். வேணும்னா நீங்க ம் பெரிய டிசி போட்டியில எதுனாலும் கூட்டு ஆ வச்சு அவரே கூட்டு வச்சு கேட்டுக்கோங்க. கேக்கலாம். ஓகேவா? ம் ஓகே இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஓகே ஓகே. வேற அந்த யுவன் விஷயம் வந்து என்ன ம் ஆச்சுன்னா, ம் இது நான் கேள்விப்பட்டது. எனக்கு வந்து ம் தெரியுமா இல்லையான்னுலாம் தெரியாது. ஆனா ஆ நான் கேள்விப்பட்டது. இதையும் வேணா அவரையும் கூட்டு வச்சு கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதான் லைவ்ல எ இருக்காமே. எ எங்க சரி சொல்லுங்க. அது எனக்கு ஒரு நியூஸ் லைவ்லயே வந்துச்சு. இருக்காம. சரி, லைவ்ல இருக்கான். அது சரி, என்கிட்ட ஓகே, சொன்னாங்க. விடுங்க. ஆ இல்லன்னா இல்லன்னா இவன கூப்பிட்டு கூட கேட்போம். என்ன நடந்துச்சுன்னு. ஆ ஏன் அந்த அந்த பையனும் ஏதாவது அ மேனிபுலேட் பண்ணியிருக்கலாமே அந்த பையன. ம் சரி, அந்த பையன் வேற ஒரு விஷயம், ஓகே. அத அத ம் விட்டுருவோம். ம் ஆனா அந்த பையனும் கொஞ்சம் இது எப்பவுமே நம்ம ஒடுக்கப்பட்டவங்க சைடுல தான் நிக்கணும். ரைட்டா? ம் 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 ஓகேவா? அப்ப அவன் விஷயத்த கேட்கலாம்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம்ல. ஆ வேணும்னா அவரையும் கூட்டு வச்சு கேட்போம். அவரையும் கூட்டு ம் வச்சு கேட்போம். எல்லாரையும் ம் கூட்டு வச்சு கேட்போம். அப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ம் இப்படி ஆ என்ன வந்து புஷ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம் நொண்ணன்ட்ட போயிட்டு சொன்ன மாரி ம் எனக்கு நியூஸ் வந்துச்சு. இது லைவ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ம் நான்
உன்ன லைவ் பாக்குறது இல்ல, டைம் ம். வேஸ்ட். ஸோ அதனால வேணும்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ம். மாத்தி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் அதே வேர்ட்ஸ வேணா மாத்தி சொல்றேன். ஆனா ம். எனக்கு இது கேள்விப்பட்டது இது. ஓகேவா? ம். இந்த மாரி இப்படி பேசியிருக்காங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, 1 வாரம் புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யுவன்ட்ட சொல்லியிருக்காங்க. ம். ஏன்னா யுவன் செகண்ட்ல இருக்கான்ல. ம். சரி ஓகே, இது ஓகே. முடிஞ்சுச்சு. ம். ஓகேவா? அப்படி உங்களுக்கு இருந்தும் நீ ம். உங்களுக்கு ஒண்ணு ம் தெரியுமா? சரி நான் வந்து சொல்லுங்க. நானும் அந்த போட்டியில இருந்தேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு காசு வந்து நீடு தேவைப்பட்டுச்சா, இல்ல போட்டி பொறாம லைட்டா எனக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஒரே கிளானு, ஒரே இதுன்னு பார்க்காம, Advisix69 became a உங்களுக்கு தெரியுமா member. நான் ட்ரோலே ரிப்போர்ட் அடிச்சேன். ஈஷாவ Advisix69 ட்ரோலி. celebrates 3 months of membership. தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. என்னாச்சு? என்னாச்சு? ஆமா. இதெல்லாம் சொந்த நியாயமா? டீம்மேட் கூட பார்க்காம தப்பு தான் ப்ரோ. ஈஷ் நான் தப்பு ஈஷா பண்ணிட்டேன். ப்ரோ ஈஷா ப்ரோலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாப் கொண்டு போனாரு. அவர போய் ரிப்போர்ட் அதுதான். அடிக்கிறீங்க. அவர் நான் உங்க கிளான் தானே. ப்ரோ தப்பா நெனச்சுக்காதீங்க. என்ன நான் அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ. என்னாச்சு? அது வந்து நான் காசு ஆசையில பண்ணனா, இல்ல எனக்கு நீங்க பண்ண மாட்றீங்க அப்டின்ற எனக்கு ஒரு இது வந்துருச்சு ப்ரோ. வேற எனக்கு அப்ப அந்த 1 வருஷமா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல ப்ரோ. இப்ப எனக்கு பேச தோணுது. ஏன்னா இதால எனக்கு வந்து சூப்பர் சாட் ஏதாவது வரும் அப்டின்னு நீங்க வந்து மனசுல வச்சுக்காதீங்க. இப்போ 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 அங்க அங்க மேனிபுலேஷன் ஒண்ணு எப்படி நடக்குன்னா, ஆ. ட்ரோல் பேன் ஆனா அவனுக்கு குடுத்துருக்கு. ம். ஆனா அந்த அந்த தம்பி வந்து செகண்ட் வந்தாப்புல அதுக்கு குடுக்கல அப்படின்ட்டு. ஓகே. ம். இப்போ எனக்கு இப்ப நானும் ஒரு மேனிபுலேட் பண்ணி இப்படி ஒரு சினாரியோ கிரியேட் பண்றேன். ம். நீங்களே ஈஸ்வா கேமிங்க பேன் அடிச்சிருக்கீங்க. ஐ மீன் ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க. ம். ஓகேவா? அது அது வந்து உங்க லைவ்லயே நீங்க வந்து காமிச்சாச்சு. ஆ. இப்படி மாட்டிக்கிட்டாச்சு, காமிச்சாச்சு. அது ஏதோ சம்திங். எங்களுக்கு வந்து ம். நியூஸ் வந்துச்சு. ம். ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சு. ஓகேவா? ம். அப்போ நீங்களே ஏன் வந்து ஒரு என்டையர் ட்ரோல் அக்கவுண்ட்ட பேன் அடிச்சிருக்க கூடாதுன்னு நான் கொஸ்டின் பண்ணலாம்ல. ஐ ஹேவ் த ரைட் டு கொஸ்டின் ரைட். கண்டிப்பா, நான் வந்து கண்டிப்பா. கொஸ்டின் பண்ணலாம். இப்படி ம். ஏன் பண்ணியிருக்க கூடாது? ஆ. நீங்களே பேன் அடிக்கும்போது, ம். நீங்க 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 இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்கலாம் கிடையாது. ம். இத்தனை நம்பர் ஆஃப் பீப்பிள சொல்லி நீங்களே ரிப்போர்ட் பண்ண வச்சீங்கன்னா, ம். எப்படினாலும் மேனிபுலேட் பண்ணலாம் ஜி. இப்போ அவங்க அவங்க மேனிபுலேட் பண்றாங்க சில விஷயம். அதே ம். இது நானுமே நெறைய மேனிபுலேட் பண்ணா பண்ணலாம். ம். பட் எண்ட் ஆஃப் த டே சம்ஒன் நீட்ஸ் டூ சே த ட்ரூத் ரைட். யாராவது ஒருத்தர் ம். உண்மைய பேசி தான் ஆகணும். நீ ம். நம்பாம போ. இப்போ இப்போ என்ன நீ இப்போ ம். வியூவர்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும், "மொத்த நீ என்ன நம்பி என்ன என்ன கிடைக்க போகுது எனக்கு? எனக்கு ம். மயிரு தான் போச்சு. ம். நான் பாட்டு முடிச்சுட்டு, ம். நான் பாட்டு இப்போ ஒண்ணுமே கிடையாது. ம். ட்ரோலுடைய நான் பெர்சனல் ஸ்பான்சரா போயிருவேன். காம்படிட்டர்ல. அதனால என்ன புடுங்க முடியும்? அவன் எவ்வளோ ANGAPPANGOPINATH ஹைட் ப்ரோ subscribe to the ஆனாலும், அங்க channel. போயிட்டு அங்க தான் இருப்பேன். என்ன புடுங்க முடியும்? நான் ஆ. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து ட்ரோல்ல தான் வந்திருக்கேன். முதல்ல உங்களுக்கு இப்பவும் நான் ட்ரோல்ல இதெல்லாம் தான் இருக்கேன். எதுக்கு? அதான். இதுல நீ என்ன ஆ. பேசுனா, எனக்கு என்ன அவார்டா குடுக்க போறாங்கன்றீங்களா? ம். அவார்ட் குடுத்ததையும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்றீங்களா எப்படி? ஆமா. இப்ப எனக்கு எனக்கு வந்து இது இது பேசுறது வந்து ஐ ஹேவ் 0 இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆ. நான் வெக்கேஷன் புண்டையில இருக்கேன். ஆ. ஓகேவா? 3 வீக்ஸ் வெக்கேஷன் சொல்லியிருக்கேன். ம். அது என்ன 3 வீக்ஸ்ன்னு லைவ்ல சொல்றது. ஓகேவா? ம். நீ நீ நான் நான் வந்து எனக்கு சோலி இருக்கு, வேலை ம். இருக்கு. நான் ம். வந்து என்னுடைய வேலைய பார்க்கணும். என்னோட லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். நான் வந்து வர்ற ஹெல்ப்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே ம். இருக்கேன். ம். இவ்ளோ பேசுற நீனு, இத்தனை 2 1/2 வருஷம், 3 வருஷம் நீ பாட் ஸ்குவாட் எல்லாரும் இருக்கும்போது, பாட் ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணேன். வார் ம். நடக்கும்போது எல்லாருக்கும் குடுத்துருந்துச்சு. ம். எவனாவது ஒருத்தன் வந்து ஸ்கேமர்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அ. அது எப்படி நீங்க இவ்ளோ நாள் பேசாம, ஒருத்தன் ம். 4 நாளுக்கு முன்னால மட்டும் உங்களுக்கு வந்து ம். ஏதோ ஒண்ணு அப்படியே அப்படியே எவனோ ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டா, நீங்க வந்து ம். ஓ! ஒருவேளை இருக்குமோ! இதனால தான் கான்ட்ரோவர்சி ஜெசில் தான் எல்லாத்துக்கும் காரணமோ! அப்படின்னு. ம். எல்லா என்ன என்ன பிரச்சனை வந்தாலும், ஆமா ஜெசில் தான் காரணம். ஓகே. ம். அந்த வியூ பாட்டா ஜெசில் தான் போட்டுமா, ஜெசில் தான் ஜெசிலுக்கு ம். வேற வேலை புண்டே இல்ல பாத்தியா இங்க. ஃபுல்லா இதுதான் உட்காந்து உனக்கு உனக்கு என்ன பண்றது? உனக்கு என்ன பண்றதுன்னு பார்க்குறேன். வி வி வாண்ட் டூ பில்ட் அ கம்யூனிட்டி. அது அப்யூசிவா இருக்கக்கூடாது. பட் நாங்க வந்து கலாய்ப்போம். நீ நீ வந்து ஓல் விட்டன்னா கலாய்க்க தான் செய்வோம். ஓகேவா? நீ ஓல் விட்டதுனால, நாங்க உங்கள திட்டுறதுனால, உன்ன மாரி அப்யூசிவா ஆகணும்னு யாருமே இங்க கிடையாது. ஓகேவா? வி வாண்ட் டூ ட்ரோல் சம்திங். ட்ரோல்னா இந்த ட்ரோல் கிடையாது. நாங்க வந்து கலாய்க்கணும்னு நெனச்சோம். கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த எந்த கலாய்க்கிறதுலயும் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ பேசாத வரைக்கும் எந்த அப்யூஸும் வந்திருக்காது. ம். ஸோ டில் நவ் ம். நான் வந்து எந்த அப்யூஸும் பேசல. யாரையும் பத்தி அப்யூஸும் பேசல. அவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுத்துருக்கேன். சாட்ல எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் குடுத்துருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ம். நீ வந்து 1 வருஷத்துக்கு முன்னால நடந்துட்டு வந்தத, இப்போ வந்து பேசிட்டு ம். ப்ரூஃபா காமி.
மயிரகாமி எனக்கு ஒரு டவுட். நீ வந்து வெளியே சொல்ற பிரைவேசி, நீ மாதிரி போயிட்டு யூடியூப் கைட்லைன்ஸ் போய் பாரு. ம், கன்சென்ட் இல்லாம வெளியே பண்ணக்கூடாது. ஓகேவா? ம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 அது. ம், பாயிண்ட் நம்பர் 2, நீ வந்து பெரிய புடுங்கியா, இல்லைன்னா நீ பெரிய நொண்ணனா, உன் ம். சேட்டெல்லாம் வச்சுட்டு நான் பார்த்துட்டு ஆர்காசம் ஆகிட்டு, ஓ நொண்ணே என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சேட்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. பாயிண்ட் நம்பர் 2 ரைட்டா? இது. ம், பாயிண்ட் நம்பர் 2 இது. நீ யாருன்னே தெரியாது. உனக்கு அந்த டைம்ல நான் வந்து மிஷனுங்கிறது எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ம், எல்லாரும் குடுக்கலான்ட்டு. ம், குடுத்துருந்துச்சு. ம், முடிக்கல. போம்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் எத்தனையோ மிஷன் போயிட்டு. ஓகேவா? ம், ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனையோ மிஷன், எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க. ம், இப்பவும் நான் அவங்க எல்லார் சேட்டையும் வச்சுட்டு, ஐய்யய்யோ! இவங்கலாம் என்ட்ட பேசிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு ம், வேற வேலை இல்லையா? நான் எதுக்கு நான் வந்து எதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் உன்ட்ட காமிக்கணும்? ம், உங்க 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 இதுக்குமே உங்க ஆளை கூடுங்க. உங்க உங்க தலைவரை கூடுங்க. அவரே வந்து ம், பேசிட்டு அவரே சொல்லுவாரு. எதுக்கு காமிக்கணும்னு கேட்பாரு அவரே. ம், அவர் அப்படி கேட்கலன்னா, என்னன்னு கேளுங்க என்ன. சரி அவரே வந்து ம், எதுக்கு காமிக்கணும்? யூடியூப் கைட்லைன்ஸ்ல இருக்கா? இதுல ம், இருக்கா? நான் எதுக்கு அவன் காமிக்கணும்னு கேட்பாரு. ஓகேவா? நீ குட்டி குழந்தை மாரி சேட்ல அந்த மாரி வார்த்தை பேசுறது அது அஃபென்ஸ். ஓகேவா தம்பி? அடுத்து ம், வந்து பாயிண்ட் நம்பர் 2, இதெல்லாம் வெளிய சொல்றது, வெளிய லீக் பண்றது, ம், அது வந்து அதுவுமே தப்பு. ஓகேவா? ம், பாயிண்ட் நம்பர் 3, நீ மேனிபுலேட் பண்றன்னா, சரி உங்க அண்ணன் கிட்ட வார. உங்க அண்ணன் எப்படிலாம் பண்றானோ அது கிட்ட வார. ம், ஆனா பார்த்து மேனிபுலேட் பண்ணணும். இப்போ நாங்களும் மேனிபுலேட் பண்ணோம்னா, ம், எதுனாலும் மேனிபுலேட் பண்ணலாம். ஏன்னா ம், நீங்க வந்து இவ்வளோ நாள் விட்ட வேர்ட்ஸ் அப்படி. ஓகேவா? ம், நீங்க விட்ட வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்குடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இருக்கு. ம், மேனிபுலேட் பண்ணோம்னா, நாங்களும் மேனிபுலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ம், எண்ட் ஆஃப் த டே யாராவது உண்மைய பேசி ஆகணும். அதுதான் ம், என்னுடைய விருப்பம். எங்களுடைய ம், கிடையாது. என்னுடைய விருப்பம் ம். அது. அத சொல்றதுக்கு தான் நான் இப்போ வந்தேன். பாயிண்ட் இப்படிதான் நம்பர் நடந்துச்சு. நீங்க பாயிண்ட் நம்பர் 4 நான் சொல்ல ஜெசில்ஜி. சொல்லுங்க. ஸ்கேமுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் சொல்லவா? அதாவது இப்போ ம். வந்து நீங்க ஒரு 10,000 ப்ரோ மிஷின் ப்ரோ குடுக்குறீங்க. ப்ரோ நான் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. ட்ரோல் பாருங்க செதறான் ஜெசில்ஜி. சரி ஓகே. சரி ட்ரோல் ட்ரோல் இல்லாத ட்ரோல் போது வந்து பாயிண்ட் நம்பர் 4 சொல்றேன். ட்ரோல் இல்ல ட்ரோல் வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ண மாட்டேன். அவனுடைய கெரியர் பார்த்து ம், டிஃப்ரெண்ட். அவன் பாட்டு காம்படிட்டிவ் திறமை இருக்குன்னு காம்படிட்டிவ் போயிட்டே இருப்பான். இங்க அஹ், ஹி ட்ரைட் அ லாட் டு கெட் இன்டு சம் காம்படிட்டிவ் இங்கேயே இருக்கும்போது. ம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. இட்ஸ் வே. அவன் பாட்டு அவன் இதுல போட்டு. நீ ம், ஒரு வருஷம் கழிச்சு நீ அந்த பேசுற. நீ இப்படி ம். பேசுறல்ல, நேரா வந்துட்டு நான் வந்து உன்ட்ட எதுவுமே சண்டை போடல, எதுவுமே கேட்கல. நான் பாட்டு வாக் அவுட் பண்ணேன். ஏன் டைரக்ட்டா வந்து என்ட்ட வந்து பேசல? என் கீ குடுக்குறாங்களா அங்க பின்னால பேசணுன்ட்டு? இந்த மாரி கண்டிப்பா. ஜெசில் நொண்ணுன்னு அடிக்கிறான். ம். புடிச்சு எதாவது கேளு, ஏதாவது வம்பிழுக்க முடியுமா? ஏதாவது வார்த்தை விடுறானா பார்க்கலாம் அண்ணன் அப்படின்னு. அடிக்கிறான்னு அண்ணனே என்ன சொல்ற தல? பாரு பேசுன்னு. அ அண்ணன் அவ் அவ்ளோ அண்ணன் தான் கேக்குறது. அவ்வளோத்துக்குள்ள இது எதுனாலும் நீங்க போயிட்டு உங்க 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 தலைவர்ட்டயே கேளுங்க. நாங்க ம், வந்து இது பண்றது எல்லாமே நார்மல்லாம் கிடையாது. சீரியஸா நாங்க வந்து எல்லாம் யோசிச்சு என்னென்ன பண்ணணுமோ, இந்த மாரி டப்புன்னு எல்லாத்தையும் பண்றது, டப்புன்னு வார்த்தைய விடுறது, இதெல்லாம் நீங்க இவ்ளோ இவ்ளோ கத்துறதுனால, இவ்ளோ பேசுறதுனால, நீங்க 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 மேனிபுலேட் பண்றதுனால என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்க 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 தலைவன் மேனிபுலேட் பண்ணியே இங்க வந்து ஒரு பருப்பும் வேகல இதுவரைக்கும். சரியா? இப்போ ரீசென்ட் டேஸ்ல. அதுக்கு ம், தான் தலைவன் பாவம் இப்போ. என் தலைவன் அது. ம். இருந்தாலும் அவன அடிக்காதீங்க. சீரியஸா. பாவம் இருந்தாலும். ஓகே சரி. ஜி. அந்த மேனிபுலேஷனே வேகல. நீங்க அஹ், வந்து என்ன ட்ரை பண்றீங்க? 1 ம், வருஷம் கழிச்சு நீங்க வந்துட்டு. ம், அப்பவே நீ வந்து பேசலாம். சரி. ம், அதுவும் இல்ல. உங்க பாட் ஸ்குவாட்ல அடுத்து எல்லாரும் இருக்கோம். யாரு? ம், அப்போ இருந்த எல்லாரும் சொல்றேன். ம், கொக்கி, சாக்கோ, ம். ஆ ஜி ராட்ரிக்கு, சரி இப்ப ஜீவா. நான் கிளான்ல இருந்தேன். நான் கிளான்ல இருக்கேன். சரி ஓகே நான் பேசுறேன் பிடிஎஸ்க்காக. ஓகே நான் பிடிஎஸ் கிளான்ல இருந்தேன். கிளான் உள்ள ஒரு பிளேயரா இருந்தேன். அது ஓஜி அதாவது அந்த ஓஜி பிடிஎஸ். அதாவது அப்கமிங் இல்லாம பிடிஎஸ்ல இருந்தேன். நான் பேசுறேன். என்ன இந்த மாதிரி பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நீ எப்ப வந்த? நீ எந்த கிளான்? ப்ரோ எண்ட் நல்ல ஆஃப் த கேள்வி. டே அது உங்க காசு ப்ரோ. நீ 16 மணி நேரம் ஸ்ட்ரீம் ம். பண்ணியா? டாப் 1 வந்தியா? அப்ப நீ கேட்கலாம், நீ பேசலாம். ம். கரெக்ட் தானே ப்ரோ? நான் ஆ ஆ பட் இப்ப நான் 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 கிளான் வந்து இது மெம்பர் வந்து நான் பேசுறேன். நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு இவ்வளவு பாதிப்பாயிருக்குன்னு நான் பேசுறேன். நீ எந்த கிளான்ல இருக்கிற ம். காட்டு? ரைட். என்ன ப்ரோ சூப்பர். இது? நீ எந்த அக்ரீட். கிளான்ல இருக்க? இது எல்லாமே அக்ரீட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுறியா? எல்லாமே அப்ப நீ அக்ரீட். எந்த கிளான்ல இருந்த? நீ எப்படி பிடிஎஸ் ம். ஊர்ல இருக்கிற எல்லாம் பிடிஎஸ் சொன்னா எல்லாம் பிடிஎஸ் ஆயிடுவாங்களா?
அப்படி கேட்க வரீங்களா அப்படின்னு கேக்குறேன் ஜெசில் ப்ரோ. கேளுங்க, அப்படி நீங்க கேட்க நீங்க வரீங்களா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்கு என்ன நீங்க பயம்? கேளுங்க. ஏன் அண்ணன் அண்ணன் அடிச்சது என்கிட்ட பேசுனது லைவ்ல வந்து இந்த மாதிரி வந்து மார்ஃபிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல வந்து இது தப்பா நினைச்சுக்க சொன்னது. ஓகே, அதெல்லாம் வந்து ஓகே, நாங்க கிளான் மெம்பருக்குள்ள நாங்க பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த கிளான்ல இருந்த? அண்ட் 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 இன்னொன்னு நான் வந்து இது சொல்லிடுறேன். ஆ, நாங்க இவ்வளவு பொறுமையா பேசுறதுனால எதுவுமே பேச தெரியாது, ஆ, எந்த இதுவுமே இல்ல, ஆ, இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ம், தயவு செய்து போயிட்டு ம், அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. இல்லைன்னா அந்த ஆள்கிட்ட, அந்த பெரியவர், அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு ம், அவர் மேலாம். நீங்க ம், அவர்கிட்ட போய் கேளுங்க. இவங்க என்னெல்லாம் வச்சிருக்கானுங்க, என்னெல்லாம் பண்றானுங்க, எதனால இப்படி பேசுறானுங்க, இப்படி இருந்தும் ஏன் அபியூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க, ம், ஏன் கலாய்க்கிறத மட்டுமே வச்சு யூஸ் பண்றானுங்க, ம், எல்லாமே நீங்க போய் கேளுங்க. அவரே உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாரு. இன்கேஸ் உங்க மரமண்டையில ஏறலைன்னா, ம், ஓகேவா? இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? ம், இது இது முடிஞ்சுச்சு. இப்போ நீ நீ ஒரு வருஷம் கழிச்சு நீ வந்து இழுக்கிறன்னா ம். ஏன்? அந்த அந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. இப்போ அதுக்கப்புறம் டோனி எல்லா 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 பாட் ஸ்குவாட் எல்லாருக்குமே மிஷன் போச்சே. எல்லாரும் பண்ணாங்களே. எல்லாரும் ரிவார்ட் வாங்குனாங்களே. அது ஏன் ஒரு வருஷம் கழிச்சு ஜெஸ்டிஸ் ஸ்கேமர் ஆயிட்டான் திடீர்னு? ஒருத்தன் ஒருத்தன் வந்து சொல்லட்டுமே ஸ்கேமர்ன்ட்டு. நீ மிஷன் பண்ணி முடிச்சு, இத்தனைக்கும் இது இது இவ்வளோ நான் வந்து பண்றது வந்து உங்க உங்க பெரியவர், உங்க உங்க அவர் இல்லன்னா பாட் ஸ்குவாடே இல்ல. ஓகேவா? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாருக்கும் குடுக்கலாம். ஸோ தட் அட்லீஸ்ட் எல்லாரும் புஷ் பண்ணி அட்லீஸ்ட் தே வுட் பெனிஃபிட் சம்திங். ஓகேவா? ஒரு யார் யார் வந்தாலும் இட்ஸ் இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது நான் அப்போ நீ கான்ட்ரோவர்சின்னு ஒரு இது சொன்னேன்னா நான் ஏன் ட்ரோலுக்கு ஈஸ்வாக்குமே கொடுக்க போறேன்? ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ணி தானே இருந்தேன். ஏன் ரெண்டு பேரும் அடிச்சு வைக்க போறேன்? அப்பவே அதுலயே உங்க அந்த கான்ட்ரோவர்சிங்கிற வேர்டு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரோவர்சின்னு மாறிடுமே. புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து படிங்க. படிக்கிறது இல்லைன்னா தயவு செய்து அதை அப்படியே தூக்கி சாட் ஜிபில போட்டு பாருங்க. இப்போ சாட் ஜிபிலே நீங்க போய் போட்டு பாருங்க. கான்ட்ரோவர்சிங்கிறது நெகட்டிவ் மட்டும் வருமா, இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரோவர்சின்னு வருமா, எல்லாமே போட்டு பாருங்க. இல்லைன்னா 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 டியூஷன் ஆனா போங்க, இல்லைன்னா போயிட்டு ஏபிசிடி படிங்க தயவு செய்து. அங்க நிறைய பேர் ஏபிசிடி தெரியாம இருக்காங்க. போயிட்டு நானே படிங்க. நானே போறேன் ஜெசில்ஜி. உங்களுக்கு தெரியாது, நான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. அந்த வெப்சைட் ஒன்றும் போறீங்களா? ஓகே, சரி சரி. அதுவும் இப்ப படிங்க. எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் மூவி தெரியும். எல்லாம் பாக்குறேன் ஜி. நானும் ஒண்ணுமே புரியலனாலும் அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருக்கிறேன். ஆ, என்னவா இருக்குன்னு. நான் நான் வந்து இதுதான் சொல்றேன். நீங்க மேனிபுலேட் பண்ணி ட்ரை பண்றதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. நீங்க என்ன என்ன வந்து அதுதான் ப்ரோ. எதிர்த்து ஏதாவது பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ நீ என்ன வந்து ஒரு இத கூட பண்ண முடியாது. ஓகேவா? இது யாராலயுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். உங்க இதுக்கு ப்ரூஃப் ஒண்ணு கேட்கணும்னா, உங்க அவர் தலைவரையும் கூட்டி கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே தலைவர இன்க்ளூட் பண்றதுக்கு ரீசன்னா, தலைவருக்கு எல்லாமே தெரியும். ம். ஓகேவா? எங்க அவரையும் லீடர் நீங்க கூட்டி எங்க கேட்டுக்கோங்க. லீடர் வந்துட்டாரு பாருங்க. உங்க உங்க லீடரா? எங்க ஐஜில வந்துட்டாரு. சரி. அந்த 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 தலைவரே கூட்டி கேளுங்கன்னு சொல்றேன். நான் இவ்ளோ நாளமும் நான் பொறுமையா பேசுறேன். இவ்ளோ நேரம் எல்லாமே பேசுறேன். ஓகேவா? அப்பன்னா பேச தெரியாதுன்னு இல்ல ஜி. இவ்ளோ நாள் சாட்ல எல்லாம் பேசியிருக்கேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அப்படி இருந்து நான் பேசுறேன்னா, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அடிக்க சொன்னவர வந்து பேச சொல்லுங்க. இல்லன்னா கண்டிப்பா. அவரே பேச சொல்லுங்க. அவர நாங்க திருப்பி அடிக்கிறோம். ம். எப்படி அடிக்கணுமோ அடிக்கிறோம். நாங்க அபியூஸ் பண்றதுக்கு, அவர மாரி அபியூஸ்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அபியூஸ் வோன்ட் சேஞ்ச் எனிதிங். நீ கெட்ட வார்த்தை போட்டு நீ வந்து ஆ அந்த இத பத்தி இழுக்கிறது, அந்த பத்தி இழுக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆவாது. எவ்ளோ எவ்ளோ சாட் மாறியிருக்காங்க. தம்பி நீ 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 வந்து நொண்ணே நீங்க தயவு செய்து பாருங்க. நீங்க அபியூஸ் பண்றதுக்கும், இவங்க இப்போ கலாய்க்கிறதுக்கும் எவ்ளோ சாட் மாறியிருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க இப்ப எதுவுமே சொல்லல. நீங்க வந்து இந்த சைடு ஒருத்தவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்களா, நீங்க பாட்டுக்கு விடுங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க வேலைய பார்ப்பாங்க. உங்கள யாரும் எதுவும் பண்ண போறதில்ல. நீங்க பண்ணுனதுக்கு அதோடைய ரியாக்ஷன் தான் இந்த கலாய்க்கிறது. ஓகேவா? இதுக்கு மேல நான் ஓப்பனா எதுவுமே சொல்றதுக்கும் இல்ல. சொல்லவும் வேண்டாம். நான் பண்றது ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. எவனும் வந்து இத்தன பேர் இத்தன 2 வருஷம் இருந்திருக்கேன்ல. 2, 3 வருஷம் இருந்திருக்கேன். ஒருத்தனாவது வந்து பேசியிருக்கானா? எவனும் பேசல. ஏன்னா எதுவுமே இல்ல. கரெக்ட்டா இப்போ எவனோ ஒருத்தன் இப்போ ரீசனா போட்டிருக்கான். சி எல்லா ஸ்பான்சரும் இப்படிதான். காசு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிருவானுங்க. காசு வச்சு சண்டை போடணுமா? நீ எவ்வளவு சம்பாதிக்க, நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பார்க்கணுமா? நீ இவ்வளவு வேண்டாம். நான் அதெல்லாம் இருக்கல. நீங்க வந்து
எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது ஆயிட்டு. ஓகே, அதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது நான் எந்த இதுக்கும் சொல்லலை. பட் எண்ட் ஆஃப் த டே இப்போ நான் நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆனாலும் யூடியூப்ல இருந்து மூவ் ஆன் ஆனாலும் ட்ரோலோட ஸ்பான்சராக தான் போவேன். ஓகேவா? அவன் எந்த லெவலுக்கு போறனாலும் அது வரைக்கும் ஸ்பான்சராக தான் போவேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? சரியா? ஏன்னா நான் வந்தது ட்ரோல் மூலமா. அவன் பிடிஎஸ்ல இருந்தான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவன் வெளியே வந்தான், அப்போ ஏன் இஷ்டப்பட்டேன், நான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம்ல. ஓகேவா? அப்போ நான் சாக்கோக்கு சப்போர்ட் பண்ண என்ன, கொக்கிக்கு சப்போர்ட் பண்ண என்ன, வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண என்ன? அதை என் காசை கேட்கறதுக்கு நான் நீங்க யாரு? யாருக்கு கொடுத்தா என்னன்றீங்களா? ஒருத்தன் என் காசு நான் ட்ரோலுக்கு இப்போ இல்லை, இப்போ ட்ரோல் இந்த ஒரு 5 லட்சம் அனுப்பியிருக்கேன். அதுக்கு எவன் கேட்குறான்னு பார்ப்போம். இப்போ சும்மா இப்போ போயிட்டு இந்த நானே உட்காந்து ரிப்போர்ட் அடிக்கிறேன், பேன் ஆச்சுன்னா உனக்கு வந்து 5 லட்சம். ஓகேவா? இப்படி கொடுத்தா உன்னால என்ன பேச முடியும், என்ன பிடுங்க முடியும்? இப்படியே நான் பேசணும், இப்படின்னா பேசினா இதெல்லாம் பேச வேண்டாங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஓகே இதுதான்ப்பா தம்பி நடந்துச்சு, இதுக்கு மேலே நீ வந்து இவ்வளோ நாள் பேசாமல் இப்படி வந்து பேசுகிறேன்னா உசு பேத்துறான்னு தெரியுது. ஆனால் அது வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. சீரியஸாக உனக்கு வந்து நீ குட்டின்லாம் கிடையாது. நீ ஒரு எஸ்டாப்ளிஷ் யூடியூபராக இருக்க. நெக்ஸ்ட் கெரியருக்கு நீ வந்து கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இட் வில் பி நோ யூஸ். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் குமார்ஜி லைவை பாருங்க, இதுக்கு முன்னால நொன்னனுக்காக எங்க ஆள்ல எப்படி பேசி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. எல்லாம் சுவிட்ச் ஆஃப் சொல்றீங்களா? சுவிட்ச் ஆஃப் அதான் சொல்றீங்களா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும், எல்லாமே நடக்கும். சிங்கத்தை மைக் ஆன் பண்ணு. சிங்கம் பென்சில் என்ன சிங்கம் பிரச்சனை ஒண்ணு ஆயிடுச்சு. போன் ஆன்ல வச்சிருக்கியா சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கியா? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், மெசேஜ் பண்ண கூடாது. At Big Boys Gang 7 became a member. சரி மாமா, ஐயோ நான் வந்தேன்னு லீடர் போட மறந்துட்டேன். ஐஜில எப்பயுமே லீடர் மாத்திரேன். என்னோட ஒன்னே ஒன்று மட்டும் வந்து ப்ரோ, யாருக்கும் நீங்க வந்துட்டு நீங்க பண்ணதெல்லாம் நம்ம யூடியூப்ல நீங்க வந்து நேத்து என்ன சொன்னீங்க அதெல்லாம் ப்ரோ, யாருக்கும் நீங்க வந்துட்டு நீங்க பண்ண லீடர் போட மறந்துட்டேன். ஐஜில எப்பயுமே லீடர் மாத்திரேன். என்னோட ஒன்னே ஒன்று மட்டும் வந்து ப்ரோ, யாருக்கும் நீங்க வந்துட்டு நீங்க பண்ணதெல்லாம் நம்ம யூடியூப்ல நீங்க வந்து நேத்து என்ன சொன்னீங்க அதெல்லாம் பேசவே வேணாம்னு சொன்னீங்க. யாருமே ஒருத்தவங்க கூட நான் ஓப்பனா சொல்றேன் சரிங்களா, ஒருத்தவங்க கூட நம்ம கூட இருக்கவங்க வந்து நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் ஓகேவா, நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சாலே இங்க முடிஞ்சு போச்சு. அவன் பேசின டோட்டல் வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆக்சுவலா அந்த இதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு காமிச்சாலே முடிஞ்சு போச்சு. அவனோட எல்லாமே வெட்ட குமார்ஜி, நான் வந்து அதுதான் அந்த இதே வேண்டான்னு சொல்றேன். அவனுங்க வந்து நான் சொல்ல மாட்டீங்க, நீங்க லைவ் பார்க்கலன்னா சொல்றேன். அவன் வந்து என்னுடைய இன்ஸ்டா சேட் லீக் பண்ணது. அந்த சேட்ல என்ன நடந்துச்சு சொல்றேன். அதுல வந்து அதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி ஸ்ட்ரிக்டா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தம்பிட்ட போயிட்டு கை ப்ரோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது ஏன்னா இதுக்கு மேல அந்த மிட் டைம்ல எனக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? நீங்க இது வேணும்னாலும் அவர்கிட்ட போயிட்டு நீங்க ப்ரூஃப் கேளுங்க, அவர் கூட அனுப்புவாரு. நான் அவர்கிட்ட கன்சென்ட் வேணா கொடுக்குறேன், எனக்கும் அவருக்கு நடுவில் சேட்டை அவர் காமிக்கிறது கன்சென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? கன்சென்ட் கொடுக்குறேன். கன்சென்ட் நல்லா என்ன வச்சுக்கோங்க, கன்சென்ட். நீ யாரு கன்சென்ட் இல்லாம ரிலீஸ் பண்ண யூடியூப் கைட்லைன்ஸ் படி? ஓகே, இப்போ நான் கன்சென்ட் கொடுக்குறேன், அவர்கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. அதை நான் வந்து பேசுறதே சொல்றேன். அப்புறம் இது இன்னொன்று என்னன்னா, சரி அது பேச வேண்டாம்னு பார்க்குறேன். வேண்டாம், அது வேண்டாம், அந்த இது வந்து வேண்டாம், ரொம்ப டீப்பாக போகும். எனக்கு வந்து அது வந்து பேச இஷ்டம் இல்லை. சரி, எண்ட் ஆஃப் த டே இதுதான் நடந்துச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பேசணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நொன்னனுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காமல் இருக்காது. மிரட்டுறேன்லாம் இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறேன். சரியா? நீங்கள் வந்து நான் இப்போவுமே நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்போவுமே எதுவுமே உங்கள் மேலே எதுவும் கோவம் இல்லை, நீங்கள் மிஷன் முடிக்கல, நான் பாட்டு கடந்து வந்துட்டேன், முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு அந்த இடத்துல வேறு வேலையே இல்லையே. நான் அதுக்கு அடுத்த சீசனும் ட்ரோலுக்கு மிஷன் கொடுத்துருந்தேன், அதுக்கு அடுத்த சீசனும் ஈஷோக்கு மிஷன் கொடுத்துருந்தேன். அந்த மிஷன் போயிட்டு தானே இருந்துச்சு. ஸோ அந்த சீசன் ஸ்பெசிஃபிக்கலி நிறைய பேர் புஷ் பண்ணாங்கங்கிறதுக்காக எல்லாருக்கும் சேர்த்து ரிவார்டு, யார் டாப் 1 வராங்களோ அவனுக்கு ரிவார்டுன்னு கொடுத்துருந்துச்சு. நீங்கள் மிஷன் முடிக்கல, நான் கிளம்பி வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 1 வருஷம் கழிச்சு நோண்டிக்கிட்டு எனக்கு 1008 வேலை இருக்கு. அத சரி, நீங்க இந்த அத மாதிரி நீங்க கொடுத்ததே வந்து இன்னொருத்தவங்களும் அதுல சொன்னனால தான் நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க. கரெக்ட்டுங்களா? அது மொத்தமா நீங்களா கொடுத்தா போயிட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிறது. நீங்களா போயிட்டு குடுக்கல. நீங்க எப்பயுமே ட்ரோலுக்கு சீஷாக்கு சப்போர்ட் பண்றது நான் சீசன் சப்போர்ட் பண்ணிட்டு நான் இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க கொடுத்தீங்க. கரெக்ட்டுங்களா? என்டையர் பாட் ஸ்குவாட்லயும் என்டையர் கொடுத்தா பாட் யூஸ் ஸ்குவாட்ல ஆகும் அப்படிங்கிறதுனால. அதான் சோலோ. அதாவது சோலோ எல்லாரும் 16 புஷ் பண்ணா ஹவர்ஸ் யூஸ் லைவ் ஆகும். பண்ணும். சிம்பிள் அதுக்கு ஜெசில்ஜி அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 16 மணி நேரம் லைவ் போடணும்னு சொன்னாங்க. அதுல நீ லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. லீவ் போட்டாலும் 3 நாள் தான் லீவ் போடணும்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே இருந்தும் நான் அவர் வந்து வெறுமனே 1 லேக் தான் ஃபிக்ஸ் பண்ணிருந்துச்சு. நான் அப்படி இருந்தோம் எல்லார் சேட்டுக்கும் போயிட்டு நிறைய வந்துச்சு. நிறைய சூப்பர் சேட் பண்ண தான் செஞ்சேன். ஐ டோன்ட் கேர். இப்போ நான் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் 1 லேக் மட்டும் கொடுத்துருந்தேன்னா ஓகே. அது பட் இருந்தாலும் நான் வந்து ஓகே உங்களுக்கு ஒரு புஷ் பண்றீங்க, ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு எல்லார் சேட்டுக்கும் போயிட்டு சூப்பர் சேட் பண்ணேன். நீங்க எல்லா இதுவும் போடும்போது நீங்க அதையும் போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ போடணும்னு இல்ல. நீங்க தயவு செய்து போடாதீங்க. இதுக்கு மேல நீங்க அதை நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க, எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? தயவு செய்து அதெல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி சொல்லி காமிச்சு பண்றது இதெல்லாம் வந்து சேட்ல போய் பேசினா ஐடி போடுறது, இவன் போய் பேசிருக்கான், ட்ரோல் பேசிருக்கான், ஐடி போடுறது. ஏன் பேச விட வேண்டியதானே? சரி, நீ இப்ப வந்து அங்க இருக்கிறவங்க இவ்வளவு ஒருத்தவங்க பேசுறாங்க, ஓகேவா? இப்ப நம்ம மாடரேட் போட்ட சேனல் ஆக்டிவிட்டில காட்டிடும்ல என்னென்ன பேசிருக்காங்க, கேட்டிருக்காங்களான்ட்டு. அப்படி சொல்ல வரீங்களா? டேய், எதுக்குடா அதெல்லாம் நம்ம முதல்ல காமிச்சிட்டு இருக்கணும்? நான் உனக்கு சொல்றேன். நான் காமிக்க வேண்டாம்னு சொல்றேன். நான் இப்போ வியூவர்ஸ் இப்போ ஒண்ணே சொல்றேன். ஒரே ஒரு சொல்லுங்க. நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு மேல நான் எந்த ப்ரூஃபும் கேட்க போறது இல்ல. எதுவுமே நான் At Yuvan is live 01 super chatted 42 cents. Bro, I will explain what happened to me. ட்ரோல் வந்து வந்திருக்கான். ஓகேவா? பிகாஸ் அதனால தான் நான் இப்போ உள்ள வந்ததே. நீ இதுக்கு முன்னால நீ குலைச்சிட்டு நீ வந்து நான் 3 மணி தான் லைவ் இருப்பேன், முடிஞ்சா லைவ் 3 மணி நேரம் லைவ்ல இருப்பேன், முடிச்சா லைவ்ல வந்து பேசுங்க. மொத்தம் எனக்கு 1008 வேலை இருக்கு. உனக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இப்போ வியூவர்ஸ்க்கு நான் வந்து ஐ எம் ஆன்சரபிள்ங்கிற ஒரே ரீசனால தான் இப்போ வந்து நான் பேசுறேன். இப்போவும் வியூவர்ஸ் வந்து இஃப் தே வாண்ட் டு ஸ்டாண்ட் பை திஸ் சைட் ஐ டோன்ட் கேர், இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் ஐ டோன்ட் கேர். சிம்பிள். நான் பாட்டு வந்து 4 பேரை வளர்த்துட்டேன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சா, நான் பாட்டு அடுத்த செக்டர் போறேன்னா, அடுத்த இதுக்கு போறேன்னா, முடிஞ்சு அடுத்து போயிட்டே இருப்பேன். எனக்கு காசு ஃப்ளோ வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதானே குமார்ஜி? வியூவர்ஸ் மட்டும் தான் நம்ம பேசணும். என்ன ஜெசில் ப்ரோ சொல்றீங்க? வியூவர் சொல்லுங்க. நம்ம ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஓகே, ஒருத்தவங்க அந்த அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னா போதும். அவ்வளவுதானே, வேற எதுவுமே கிடையாது. ப்ரோ அதுவே நம்ம வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் ஜெசில் ப்ரோ. நமக்கு இப்ப எனக்கு கூட தான் வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து பிகினிங்ல ஒரு மிஷின் ஒருத்தர் கொடுத்துட்டு எனக்கு ரிவார்ட் எல்லாம் கொடுக்காமலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இல்லாம உனக்கு வந்து என்ன மிஷின் தெளிவா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே தெளிவா பண்ணாங்க. நியாயம் தெரியல. ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெசில் ப்ரோ, நீங்க பண்றது, நீங்க இதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுக்குறது அதெல்லாம் வேணாம் ஜெசில் ப்ரோ. ஓகேவா? அதெல்லாம் வேணவே வேணாம். நீங்க இவங்களுக்குலாம் வந்து இது வந்து உங்களோட மணி. TXPX5 subscribe to the channel. ஓகே, இதுல வந்து நீங்க இவ்ளோ எக்ஸ்பிளைன்லாம் வந்து இல்ல யூடியூப்ல வந்து நான் இதனால தரல இவ்ளோ பண்ணல. வேணா எடுத்து அவனோட யூடியூப் உங்களோட நான் தான் சொன்னல, உங்களோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சிட்டு போனாலே பாதி பேர் வாய மூடிடுவாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க அவனுக்காண்டி. சோ அதனால எதுக்கு அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க ஜெசில் ப்ரோ, ஃபர்ஸ்ட் விடுங்க, சில்லா விடுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப கரெக்ட் தான் மாமா. நீங்க தான் இத்தனைக்கும் இவன் மாமா யுவன் வரன்றான். அது உனக்கு தெரியாது இல்ல? சோலோல வந்து அவனும் இருந்தான். ஆக்சுவலா இந்த போட்டியில வந்து அவனும் இருந்தான். அவன் தான் டாப் 2ல இருந்தான். ஈஷா டாப் 1ல இருந்தான். சாக்கோ நான் தான் சொல்றேன். நம்ம வந்து என்னன்றது தெளிவா அவரே சொல்லிட்டாரு. அவரோட வாயாலவே அவரே சொல்லிட்டாரு. சரியா? இதுக்கப்புறம் எப்படி இந்த கண்டென்ட் போடுவாங்க பாத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இது ரொம்ப எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கடா. எதுக்குடா வந்து இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுற அளவுக்கு அதெல்லாம் அந்த அவ்வளவு பெரிய விஷயம் பண்ண ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு விடுங்க, சில்லா விடுங்க. நீங்க சில்லா இருங்க ஜெசில் ப்ரோ, பாத்துக்கலாம் எதுனாலும். நான் இப்பவுமே சில் தான். நான் வந்து பேசுனது நல்லா வச்சுக்கோங்க. நான் வந்து தெளிவா என்ன நடந்துச்சு, இது நடந்துச்சு, வேணா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். நம்ம பேசுற மாதிரி தான். நமக்கும் அபியூஸ் பண்ண தெரியும்,
யுவன் எல்லா விட்றா, இது உண்மையும் ஆக்சுவலா ஆனா வந்து இத அவர் பேசணுன்றதுக்காக நீங்க தான் வந்தாரு. ஐ டோன்ட் ஹேவ் டு நீ எக்ஸ்பிளைன் நீ எனிதிங் வந்து பிகாஸ் இன்னும் பேசணும்னா ரொம்ப எப்படி சொல்றது, என்னுடைய ரொம்ப ஒர்க் எடுத்து அவமானமாயிடும் காமிச்சேன்னா நீங்க அவங்களுக்குலாம். வந்து அதனால வேணாம். யாருமே உன்னை என்னன்னு சொல்ல கூப்பிட மாட்டீங்க. வேண்டிய நீங்க நேரத்துல தயவுசெய்து நான் கூப்பிட்டு வந்து பேசினா உங்ககிட்ட கரெக்டா இருக்கும். சொல்றேன் படிங்க. நான் வந்து படிக்காம யோ வரல. என்ன நான் நிறைய ஸ்பைடர்மேன், மியா படிச்சு கலிஃபா, ஐ ஹேக்கத்தாய். ஹேவ் அ டபுள் ஏய் மாஸ்டர்ஸ் எல்லாமே யாரா படிச்சு நான் அவனுங்க. இங்க வந்திருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து படிச்சீங்கன்னா நீங்களும் எல்லாமே ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் டே லைக் பண்ணாம பாக்குறோம் கே. நீங்க வந்து யார நம்புறீங்க நம்பாதீங்கங்கிறது வித்தியாசம். இட்ஸ் யுவர் பாயிண்ட். பட் இதுதான் ஹேப்பன்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் பிகாஸ் ட்ரோல் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கனால. இதனால ட்ரோல் இருக்குதுங்க ஒரே ரீசனால தான் நான் இப்போ வந்தேன். இல்லைன்னா என்னடா ஒரு நாங்க பெரிய நாயை வச்சு வேட்டையாடிட்டு இருக்கோம், என்னடா குட்டி நாய் வந்து பப்பி வந்து கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பொம்மேரி என்ன ஓகேவா? குட்டியா தான் இருக்கும். அது அப்படி 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 நான் போயிட்டே இருப்பேன். இது இது எனக்கு தேவையில்லை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன். இதுக்கு மேல நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. நீ ப்ரூஃப் எடுத்து காமி, நீ என்ன மயிரனாலும் எடுத்து போடு. நீ கடைசி வரைக்கும் குலைச்சு தான் இருக்கணும். மதிக்க கூட மாட்டோம். ஓகேவா? எனக்கு எங்க நீ 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 குலைச்சா எங்க அடி விழுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குன்னா கூட சீக்கிரத்தில் பார்ப்பேன். நீ அடிக்க அடிக்க எங்க அடி விழுன்ட்டு. ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற ட்ரோல்? இல்ல நான் போயிட்டு இங்க ஒரு 3 பேர் அடிக்கணும். என்ன பேசிட்டோம். சரி, ட்ரோல் வந்து கொஞ்சம் அதாவது அவன் லைவ்ல பார்த்துக்கோங்க. அவன் அவன் ஆமா, வந்து வேற ஏதோ அவன் எக்ஸ்பிளைன் பேசணும்னு பண்ணுவான். நினைச்சிட்டு பேசுறான். அந்த லைவ்ல. அண்ட் தாக்கோ ப்ரோ, தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் ஜி. பேச விட்டதுக்கு. ஜி தேங்க்ஸ்க்காகலாம் உங்களை இன்வைட் பண்ணல. இது கொஞ்சம் சேனல் டல்லா இருக்கு. ப்ரோ மேடையில இருக்க மாதிரி பேசுறீங்க. அதான் சேனல் கொஞ்சம் டல்லா இருக்கு. கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஏத்தி விடணும்ல. கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவைப்படுது. அதனால கெஸ்ட் ஸ்பீக்கர் கொஞ்சம் வந்து பேசணுங்கிறதுக்காக என்ன வந்து இன்வைட் பண்ணாங்க. அதனால ஜி போதும் ஜி. இதே எனக்கு மிஷின் டாப் 5 ப்ரோ. பட் எனக்கு டாப் 1 போகணும்னு ஆசை. பட் ஈஷா ப்ரோ எனக்கு மிஷின் சொன்னனால எனக்கு அப்படியே அவங்க மிஷின் கிடைக்க வேணான்னு விட்டுட்டேன். ஆனா இந்த வானம் போட்ட போய் புதன் என்ன கிட்ட மாட்டி விடுறோம். விட்றா இவன், நீ ஒரு நாள் வா. இவன் அப்ப தேவைப்படும். இவன் விஷயம் நீங்க வந்து பார்க்கணும்னா நீங்க பழைய லைவ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாவது கண்டென்ட் இருந்தா பார்த்துக்கோங்க. எதுனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே நீங்க விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க, ஃபன் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஜெசில்ஜி, அந்த இது மட்டும் மறந்துடாதீங்க ஜெசில்ஜி, மோட்டிவேஷன். இப்போ உங்களை இன்வைட் பண்ணி பேச வச்சதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 5 lakhs மொத்தம் 20 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு பங்களா கட்டு பங்கடை வச்சு பொழிச்சுப்பேன். லைவ்ல கூட்டு பேசி வச்சிருக்கலாம். காசு கிடையாது அப்போ. ஓகே சார், அப்போ ஃப்ரீயா அப்போ அதுல ஒரு ஸ்கேம் போட்டுறேன். நானும் ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்துடலான்னு சொல்லி நினைச்சேன். சரி, உங்க ஒரு 5 நிமிஷம் டைம் பேசுறதுக்கு 5 லட்சம் அப்படின்னு 1 இயர் முன்னாடியே பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க சேட்ல பார்த்தேன். $100 $99.99 போட்டிருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் எனக்கு வரலன்னு எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, பொறாமையா இருந்துச்சு. அதுக்குதான் உங்க பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ண, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதான் இப்போ போட்டு விடுறேன். இப்போ என்ன உங்களுக்கு $100 என்ன $500 போட்டு விடுறேன். என்ன ஏன்னா என் இஞ்சி முடிக்கு வருமா அதெல்லாம்? அமைதியா நான் பேசினாலும் பேசுறேன் ஜி. நம்ம வேண்டான்னு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஐ எம் சாரி டு சே திஸ், பட் அவங்க வந்து அந்த ஸ்பான்சருங்கிற கண்டென்ட் எடுத்ததுனால நான் இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பட் ஐ எம் சாரி டு சே திஸ், பட் அது சொல்லிடக்கூடாது. பட் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நானும் பேசுறதுக்கு ரெடி. ஸ்பான்சருக்கே நாங்க ஆல் டிக்கெட் கொடுப்போம் ஜெசில் ப்ரோ. என்னை தாண்டி நீங்க வந்து பென்சில்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எக்ஸாம் எழுதிட்டு வாப்பா அப்படின்னு. ஏன் ப்ரோ? இப்பவுமே எனக்கு நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 வாரத்துல வந்து எனக்கு நிம்மதி புண்டே இல்லை. நான் எப்போ வெளியே வந்தனோ அப்பதான் பிடிச்சு போட்டு இவனுக்கு வந்து வெக்கேஷன் வந்தோம் இப்பதான் பிடிச்சு போட்டு இவனுக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு 2 வாரம் கழிச்சு, தயவுசெய்து 2 வாரம் கழிச்சு வாங்க. 2 வாரம் கழிச்சு வாங்க. அதுவும் என்னோட ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ரிப்போர்ட் அடிச்சு தூக்குனீங்க. இன்னொரு இன்ஸ்டா அக்கௌண்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க யாரு, என்ன கேள்வின்னு மெசேஜ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? மத்தபடி இந்த வந்து குலைச்சிட்டு இருக்காதீங்க. சரி, ஓகே, பை. நீங்க போயிட்டு இதெல்லாம் வந்து இதை தட்டி விட்டு நீங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்ணீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இது ஒரு சப்பா மேட்டர், சால்ட் வாட்டர் ஜெசில் ப்ரோ. இதுக்கே நீங்க வரணும்ன்றது எனக்கு தெரியல. நாங்களே போதும். எங்க மாமா இருக்கிற எங்க ஐடியல் இருக்கிறாரு. எதுவும் வந்தாலும் எங்க லீடர்கிட்ட சொல்லுங்க. பாருங்க, அவர் தான் எல்லாமே. அங்க பாருங்க, அவர் பாருங்களேன். அப்படியே அந்த இது பொசிஷன் பாருங்க.
மாமா அந்த ஏகேஎம் அந்த பின்னாடி அது ஐஜிஎல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐஜிஎல் ஒரே காஸ்டியூமா இருக்கு. ஓ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்ல நான் ஒரே நிமிஷம் ஒரே ஏகேஎம் நிமிஷம் எடுத்துரு மாமா அந்த ஏகேஎம் இருடா அவ்வளவுதான் இருடா மாமா. இருடா, ஒரு நிமிஷம் இருடா. அது இது வரேன் இது வர இது வரேன் மீலில ஓ அம்மா வரேன் என்னடா இது அவ்வளவுதான் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குது மாமா அந்த இது அந்த இது மாமா ஜி லெட்ஸ் ஜி கோ யாரும் இருங்க அடிக்காதீங்க ஜி ப்ளீஸ் ஜி அமைதியா இருங்க நான் ஜி. யாரையும் அடிக்கல நீங்க ஜெசல் ப்ரோ நீங்க வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சில் பண்ணுங்க வெக்கேஷன் போயிருக்கீங்க ஓகே அங்க போய் என்ஜாய் பண்ணுங்க ஓகே இதனால பாத்துக்கலாம் சரி குமார் இது ப்ரோ பென்சில் என்னது? பென்சில்னாவா ப்ரோ ஜெசல் ப்ரோ இப்பதான் அங்க அடிச்சாங்க இங்க அடிக்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு சரி ஓகே 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 பை 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 ஆ, குட் சரி நைட். பாய் 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 ஜெசல் ப்ரோ ஜெசல்ஜி நீங்க என்ஜாய் போங்க நாங்க பாய் பாய் பாத்துக்கிறோம் பாய் பாய் சில் இதுக்கப்புறம் பண்ணுங்க ஜாலியா இருங்க. ஆ நான் போயிட்டு